ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எம்கே கிரியேஷன் சேனல். நான் உங்கள் எம்கே. இங்கு பெட்டிங் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. இந்த சேனலில் கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் உறுதியானதோ மற்றும் மீதியானதோ அல்ல. இங்கு கேம்லிங் அல்லது சூதாட்டம் நடைபெறவும் இல்லை. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங்கோட ஒரு வீடியோ ஒன்று பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பேசலாம் ஃப்ரீயா. வாங்க. இன்னைக்கு இந்த மாதத்தில் ஒரு பேட்டர்ன் ஆடிட்டு வரலாம். அந்த பேட்டர்ன் இது வரைக்கும் கரெக்டாக டெய்லியுமே டபுள் ஹிட்டு வின்னிங் வந்துட்டு இருக்கு. அந்த மெத்தட் தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இது எப்போ வேணாலும் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ அதனால லிமிட்டாகவே ப்ளே பண்ணுங்கள். என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீ 8 நிமிஷம் 1 அடிச்சிருக்கானா? இந்த 1 அடிச்சதுக்கு இது என்ன தேதின்னு தெரியல. இந்த 1 அடிச்சதுக்கு 0 1 2, அதாவது ஒரு நம்பர் மேல அதே நம்பரு அதுக்கு அடுத்த நம்பர் அப்படி எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அதே நம்பரு அதுக்கு அடுத்து உள்ள ரம்மி 1 2 3 அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு 6 பேர் பிரியும். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். இது நான் அதில் டைப் பண்ணி போறேன் பாருங்க. ஏபிபிசிஎஸ்சியில் 3 நம்பர், அதாவது 1 2 3ங்கிறத 12 21 32 23, அடுத்து பார்த்தீங்கன்னா 13 31. இதுதான் இந்த பேர். சரிங்களா? இந்த அடுத்த நாள் எப்படி பாஸ் ஆயிருக்கும் பாருங்க. இந்த 11 பேரு இங்க பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் 0. அப்ப அந்த 0க்கு என்ன வரணும்? 0 பாத்தீங்கன்னா 1 2, 0 1 2. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வரல. ஸோ அடுத்த நாள் பாருங்க 20 பேரு பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? ஏசியில 20 பேர் பாஸ் ஆயிருக்கு. அடுத்த நாள் பாருங்க 4. 4க்கு 4 5 6. இந்த 4க்கு இங்க 56 நம்பர் 6வது ஷோ பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அடுத்து இங்க 0க்கு 0 1 2, 0 1 2. அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகல, அதுக்கு அடுத்த நாள் வரல. ஸோ அன்னைக்கு ஃபிளாப் தான். அதுக்கு அடுத்து 6க்கு என்ன வரணும்? 6க்கு 6 7 8. 6 7 8ல இங்க 67 பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க 8க்கு 8 9, அதுக்கு அடுத்த நாளே பாஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இங்க 5க்கு 5 6 7, இங்கேயும் பாஸ் ஆயிருக்கு. இங்க 7, அந்த 7க்கு 7 8 9, 7 8 9 98 இங்க பாஸ் ஆயிருக்கு. இங்க 6 6 7 8 3 டிஜிட்டே பாஸ் ஆயிருக்கு. பாருங்க 6 7 8 பாக்ஸ்ல வின்னிங் ஆயிருக்கு. அடுத்த நாள் 6 6 7 8, இங்க 78 பாஸ், இங்க 68 பாஸ். சரிங்களா? அதே மாதிரி இங்க 7, அந்த 7க்கு 77 டபுள்ஸ் எடுத்தோம்னா 77 பாஸ், இல்லைன்னா 78 இங்க பாஸ். சரிங்களா? அதுக்கு அடுத்த நாள் 8, அந்த 8க்கு 7 8 9, 7 8 9. அடுத்த நாள் வரல. 79 97 4வது ஷோ பாஸ் ஆயிருக்கு. இந்த 3க்கு 23 32 பாஸ் ஆயிருக்கு. இந்த 3க்கு டபுள்ஸ் எடுத்தனா 2 3 4 5 அது வரணும். டபுள்ஸ் எடுத்தோம்னா 22 பாஸ் ஆயிருக்கும். நம்ம டபுள்ஸ் எடுக்கல. ஸோ டபுள்ஸ் எடுத்திருந்தா பாஸ் ஆயிருக்கும். சரிங்களா? இங்க 5 5 6 7 67 இங்க பாஸ் ஆயிருக்கு. இங்க 6
6க்கு அதே மாதிரி 5 6 7 இங்கே இதுலேயே சேர்ந்து சொல்லி பாஸ் ஆயிருக்கு. டபுள் ஹிட் ஆயிருக்கு பாருங்க முதல் நாளே. இந்த 5க்கு இங்க 6 7 பாஸ், இந்த 6க்கு இந்த 6 7 பாஸ், இந்த 6க்கு 6 7 8 6 7 8 அன்னைக்கு வரல. ஏன்னா அது 6 ஷோ வரைக்கும் வரல. அடுத்த நாள் உள்ளதை பார்த்துக்கலாம். 8னா 8 9 98 டபுள் ஹிட்டு. இங்க 1க்கு 0 1 10 பாஸ். பார்த்தா இங்கே தெரியும் உங்களுக்கு 0 1 10 பாஸ். அடுத்து இங்க 7, அந்த 7க்கு 7 8 9 அங்க எதுவும் வரல. சரிங்களா? அடுத்து 1 0 1 10 இந்த நமக்கு இங்க 0 1 டபுள் ஹிட்டு. அப்ப இன்னைக்கு என்ன வரணும்னா இங்க 0 5 இருக்கு. சரிங்களா? இந்த 0 5 இருக்கு. இந்த 0 5க்கு என்ன பேர் வரணும்? ஏபிபிசி ஏசில நான் நம்பர் சொன்னேன் 5 5க்கு 5 6 7 56 65 56 65 75 57 5 6 7 67 76 67 26 இந்த நம்பர் தான் இன்னைக்கு வரணும். சரிங்களா? இது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்குங்கிறதுக்கு வேண்டி இங்கே வச்சிருக்கேன். பாருங்க எப்படி வருங்கிறத. இதை கொஞ்சம் கலர் சேஞ்ச் பண்ணி கூட போடுறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்குங்கிறதுக்காக கலர் சேஞ்ச் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து இன்னைக்கு வரக்கூடிய பேர். வாரம் கூட கூட போடுறேன். இன்னைக்கு வரக்கூடிய பேர் இது. இன்னைக்கு 3 ஷோல அல்லது நாளைக்கு வந்துடும். சரிங்களா? அதிகபட்சம் 6 ஷோ, மேக்சிமம் 6 ஷோக்குள்ள வருது. இது இங்கே உள்ள பேரு. இது வந்து எப்படி நம்ம எடுத்தோங்கிறதுக்கு வேண்டி எக்ஸாம்பிளுக்கு எடுத்து போட்ட பேர் இது. சரிங்களா? இதையும் கலர் சேஞ்ச் பண்ணி கூட போடுறேன். அப்பதான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். கருப்பு கலர் போடுறேன். ஓகே, பாருங்க இன்னைக்கு ஏபிபிசிஎஸ்சியில 3 ஷோக்குள்ள 56 65 75 57 67 76 இந்த நம்பர் வந்து உங்களுக்கு கணக்குல வருதா என்னன்னு பாருங்க. கணக்குல வந்தா எடுத்து ப்ளே பண்ணுங்க. கண்டிப்பா வந்து இது ஒரு கெஸ்ஸிங் தான். இது கண்டிப்பா வரும் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. இது வந்து லாட்டரியில வந்து கெஸ்ஸிங் மட்டும்தான். இந்த கணக்கு நீங்களும் ஒரு கணிப்பு எடுத்திருப்பீங்க. அது இதோட மேட்ச் ஆச்சுன்னா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சீங்கன்னா உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிறத செக் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க புரியாதப்ப எடுத்து நீங்க பாத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ வரும். ஃப்ரீயா இருக்கையில கெஸ்ஸிங் எடுத்து அப்டேட் பண்றோம். பாருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ட்ரிக் வீடியோலாம் இருக்குது. முன்னாடி பாருங்க, ட்ரிக் வீடியோலாம் சொல்லியிருக்கோம். ஃபாலோ நம்பர்லாம் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து ஃபாலோ நம்பர்லாம் டெய்லி அன்னைக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கு. எல்லா சொல்லையுமே வின்னிங் வந்துட்டு தான் இருக்கு. நம்ம வந்து வீடியோ போடலைங்கிறக்காக கெஸ்ஸிங் எடுக்கல அப்படின்னு நினைக்க வேணாம். வீடியோ பண்றதுக்கு டைம் இல்லாதனால டெலிகிராம் சேனல்ல கொடுத்துருக்கோம் கெஸ்ஸிங்லாம். டெலிகிராம் சேனல்ல டெய்லி அந்தந்த ஷோவுக்கு வின்னிங் சூப்பரா அருமையா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கெஸ்ஸிங் பிளஸ் வந்து நம்ம கூட நண்பர்களோட கெஸ்ஸிங் வந்துட்டு இருக்கு. நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா 3Dயே சூப்பரா எடுக்கலாம். மிஸ் பண்ணாதீங்க. நம்ம டெலிகிராமோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வைக்கிறேன். நீங்க எப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கங்க. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்க MK. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.